வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து இந்த ரூ. 5 காப்பர் நிக்கல் ரூ. 5 பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு சிறப்பு இருக்குது. நான் அப்புறமா சொல்கிறேன். இது வந்து இப்போ என்னென்னா, இது வந்து 1992 முதல் வந்து 2004 வரை அந்த வந்து ரூ. 5 அச்சடித்தாங்க. இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கும். வெயிட் பார்த்தீங்கன்னா 9 கிராம் பக்கத்தில் இருக்கும் இது. ஆனால் முன்னாடி வந்து இது புழக்கத்தில் அதிகமாக இருந்தது. இப்போ வர வர பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த மாதிரி இந்த திக்கா உள்ள நாணயம் வந்து இப்போ வந்து புழக்கத்தில் அப்படியே இல்லாமல் போயிடுச்சு. இது வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா அசோக சக்கரம் இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காப்பர் நிக்கலால் ஆனது. இது இந்த நாணயம், இந்த மாடல் நாணயத்தில் இந்த நாணயம் வந்து கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியான நாணயம். இந்த நாணயத்துக்கு இவ்வளோ விலையாங்கிற மாதிரி ஒரு இது வந்து இந்த 2004 ஹைதராபாத்தில் வந்து அச்சடித்த நாணயம். அதாவது இந்த நாணயம் இது மாடலில் கடைசி வருஷம் 2004 முடிச்சிட்டாங்க. 2004 இந்த ஹைதராபாத்தில் வந்து கொஞ்சம் கம்மியான நாணயம் தான் அச்சடித்தாங்க. அதனால் என்னவென்னு தெரில, இந்த நாணயத்துக்கு வந்து இது வந்து புழக்கத்துக்கே அவ்வளோ வந்துச்சா வரலையான்னு தெரில. ஆனால் வந்து நம்ம யாருக்குமே அந்தளவு கையில் சிக்காதனால என்னென்னு தெரில, ரேட்டு வந்து அதிகமாகிடுச்சு. இப்போ இந்த 2004 ஹைதராபாத்தில் உள்ள இந்த நாணயத்தை வாங்கணுன்னா மினிமம் ஏதாவது கலெக்ஷன் பண்ணுறவங்க வந்து மினிமம் ஒரு ரூ. 500 இல்லைனா ரூ. 700 ஓரளவு கண்டிஷனில் உள்ள இடம் கொடுத்தா தான் வாங்க முடியும். ஒரு சிலவங்களுக்கு வந்து இந்த வேல்யூ தெரியாதவங்க வந்து இந்த நாணயத்தை வந்து வச்சுருக்கலாம். ஆனால் வேல்யூ தெரிஞ்சவங்க வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு ரூ. 500 இல்லைனா ரூ. 700 அந்த ரேஞ்சுக்கு தான் மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.